அன்பர்களே, இன்று சோமவாரம் ஐயன்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்னும் ஸ்ரீ செட்டியப்பர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் கும்பகோணம் பூந்தோட்டம் சாலையில் மருதவாஞ்சேரி என்னும் ஊருக்கு வடக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஐயன்பேட்டை அருகில் உள்ள திருவிழிமிழலியில் தங்கியிருந்தனர். அப்போது அப்பகுதியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் உணவின்றி தவித்தனர். அதனால் அப்பர், சம்பந்தர் மற்றும் அவர்களுடன் வந்த அடியார்களுக்கு உணவு அளிப்பது ஊர் மக்களுக்கு சிரமமாக இருந்தது. நிலைமையை உணர்ந்த அப்பரும் சம்பந்தரும் திருவிழிமிழலை ஈசனையிடம் விண்ணப்பித்தனர். மறுநாள் கிழக்கு பலிபீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு படிபீடத்தில் ஒரு படிக்காசும் அவர்களுக்கு இறைவன் அளித்தான். அவற்றை கொண்டு அடியவர்களுக்கும் மக்களுக்கும் உணவு அளித்தனர். இப்பகுதியில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு ஈசனிடமிருந்து படிக்காசு பெற்று மக்களின் பசி தீர்த்தனர். இருவரும் பெற்ற படிக்காசினை மாற்றி பொருள்கள் வாங்கிய இடம்தான் ஐயன்பேட்டை. இங்குள்ள இறைவனது உற்சவ திருமேனி தனது கையில் தராசு பிடித்தபடி இருக்க, அம்பாள் படியை பிடித்தபடி இருக்கிறாள். தலவிருட்சம் பில்வம், தீர்த்தம், அரசலார், நெல் வயல்கள் சூழ்ந்த இயற்கை சூழலில் ஆலயம் அமைந்துள்ளது. உயரமான முகப்பு மண்டபம். கோவிலுக்குள்ளே சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் உள்ளார். அதை அடுத்து மகாமண்டபம், அடுத்து அர்த்த மண்டபம். மண்டபத்தின் வெளியே இடப்புற வாயிலில் விநாயகரும் வலப்புறம் முருகனும் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளாகிய கையில் படியுடன் படியளந்த நாயகியும் கையில் தராசு தட்டுடன் ஸ்ரீ செட்டியப்ப சுவாமியும் காட்சியளிக்கிறார்கள். கருவறையில் மூலவர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் லிங்க திருமேனியராக திருக்காட்சி தருகிறார். மகாமண்டபத்தில் அம்பாள் மீனாட்சி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, வள்ளி தெய்வ யானையோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சன்னதி கொண்டுள்ளனர். தை பொங்கலன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தை பூசத்தன்று தீர்த்தவாரி, மகாசிவராத்திரி, நவராத்திரி, கந்தசஷ்டி, கார்த்திகை, சோமவாரங்கள், திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறும். புதிதாக வியாபாரம் தொடங்குவோர், தொழில் செய்வோர், வறுமையால் சுழல்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தொழில் சிறக்கும், செல்வம் செழிக்கும். அட்சய திருதியை, பரணி நட்சத்திர நாள், வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து முறைப்படி வழிபட்டால் வளம் செழிக்கும். சித்திரை பரணி நாளில் சம்பந்தரும் சுந்தரரும் சித்திரை பரணி நாளில் சம்பந்தரும் அப்பரும் படிக்காசு பெற்று பொருள்கள் வாங்கிய நிகழ்வை வியாபார விழா என வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடுகிறார்கள். இங்கு வழிபடும் முன்பு திருவிழிமிழலை வீழிநாதரை வழிபட்ட பிறகு இங்கு வந்து வழிபட வேண்டும். வளம் நிறைந்த வாழ்வளிக்கும் ஐயன்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி என்னும் படியளந்த நாயகி உடனாய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்னும் ஸ்ரீ செட்டியப்பரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.